ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் லக்ஷ்மி. நான் இப்போ உங்களுக்கு எக்ஸசைஸ் 2.7 சாப்டர் 2ல் எக்ஸசைஸ் 2.7ல் 11th சம் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். 11th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிவமணி இஸ் அட்டெண்டிங் அன் இன்டர்வியூ ஃபார் எ ஜாப் அண்ட் த கம்பெனி கேவ் 2 offers to him. ஆஃபர் ஏ உங்களுக்கு 20% to start with the following by guaranteed annual increase of 6% for the first 5 years. ஸோ 6% இன்க்ரீஸு, சேலரி 20,000 ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது, அப்புறம் எவ்ரி இயர் 6% அந்த சேலரிக்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி 5 இயர்ஸ்க்கு. ஸோ அடுத்தது ஆஃபர் பி என்னென்னா ₹22,000 டு ஸ்டார்ட் வித் ஃபாலோட் பை guaranteed annual increase of 3% for the first 5 years. ஸோ ஃபஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 3%. சேலரி ஆஃபர் பியில் 22,000. Okay, starting salary 22,000. So what is the salary in the fourth year with respect to the offer A and B அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபோர்த் இயர். ஸோ அது என்னென்னா உங்களுக்கு அந்த நம்ம இப்போ ஆஃபர் ஏ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க நம்ம எடுத்து எழுதிப்போம். லெட் பி இஸ் இனிஷியல் சேலரி ஃபஸ்ட் இயர் ஏங்கிறது 20,000. ஓகேவா, இனிஷியல் சேலரி ஏங்கிறது 20,000 விச் இஸ் ஈக்குவல் டு T1 தான் உங்களுக்கு 20,000. ஓகேவா, T1 உங்களுக்கு 20,000. அப்புறம் உங்களுக்கு செகண்ட் இயர் சேலரி T2ங்கிறது என்ன, 6% இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. அப்போது 20,000க்கு 6% இன்க்ரீஸ் ஆகும். எப்படி போட்டுப்பீங்க? அப்போது 20,000 ப்ளஸ் அந்த 20,000க்கு 6%, 20,000 into 6/100 போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இங்கேயும் 20,000, இங்கேயும் 20,000, காமனாக இருக்கிற 20,000 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்? அப்போ உங்களுக்கு இது 1 + 6/100 வந்துடும். ஸோ இது என்ன ஆகும்? இதை எல்சிஎம் எடுத்திங்கன்னா 1 × 100 100, 100 + 6 106/100 வந்துடும். ஸோ 106/100. ஸோ T2ங்கிறது 20,000 into 106/100. அப்போது இதனோட ஆறுங்கிறது என்ன உங்களுக்கு? T1/T2. T1ங்கிறது 20,000. ஓகேவா, T2ங்கிறது 20,000 into 106/100. ஸோ T2/T1 இல்லையா, ஆறுங்கிறது T2/T1. ஸோ T2/T1 என்ன எப்படி போடுவீங்க? 20,000. T2ங்கிறது 20,000 into 106/100/20,000. 20,000 20,000 கேன்சல் ஆகிடுதுன்னா உங்களுக்கு ஆறுங்கிறது 106/100ன்னு இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்ன? ஃபோர்த் இயர் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு தேவையானது என்ன? T4 நம்ம கண்டுபிடிக்கணும். T4ல் TN ஃபார்முலா என்ன? TN = AR⁻n-1. இங்கே ஆறுங்கிறது 106/100. ஏங்கிறது என்ன? 20,000. ஸோ T4 = 20,000 into 106/100. T4 4ன்றது n-1. ஸோ 4 - 1 3 உங்களுக்கு. ஸோ 20,000 into 106 into இந்த 106/100 to the power 3ங்கிறது எப்படி எழுதுவீங்க? 106 into 106 into 106/100 into 100 into 100 போடுங்க. போட்டிங்கன்னா இங்கே இப்போ இந்த 20,000ல் 1 2 3 4 zeros, இந்த 4 zeros இங்கே கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆகிட்டுனா இது 100 நிற்கும். 100 இந்த 2ஆல் இது பண்ணிங்கன்னா இது 1 2s are 2, இது 100 50 ஆகிடும். 2ஆல் இது டிவைட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? 106 into 106 into 106 into 106 into 106/50 நிற்கும் உங்களுக்கு. விச் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன ஆகும்? இது அந்த 106 into 106 into 106 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 11,91,016 வரும். ஓகேவா, 11,91,016 வரும் இந்த மல்டிப்ளை பண்ணிங்கன்னா. நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணி போட்டிருக்கேன். /15 வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதால் இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 2,38,000. இந்த 50ஆல் நீங்கள் இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 23,820.32 வரும். ஓகேவா, ஸோ நீங்கள் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இது 0.3 இருக்கிறதுனால நம்ம இதை எழுத வேண்டாம்.
இது வரைக்கும் எழுதினா போகிறோம். ஓகேவா? 5க்கு கீழே இருந்தால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரதை நீங்கள் எழுத வேண்டாம். இங்கே வந்து உங்களுக்கு 5க்கு மேலே வந்ததுன்னா நீங்கள் வந்து இங்கே இப்போ 20னா 21ன்னு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது 5க்கு கீழே வந்ததுனால நீங்கள் 23,820ன்னு எழுதிக்கோங்க. ஸோ ஆஃபர் ஏங்கிறது இஸ் 4th year salary as per offer A is rupees 23,820. ஓகேவா? அடுத்தது ஆஃபர் பி பார்க்கலாம். ஆஃபர் பி என்ன? ஏங்கிறது உங்களுக்கு 22,000ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனுவல் இன்க்ரீஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 3%ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன ஆகும் உங்களுக்கு? 103/100 ஆகிடும் இல்லையா? நீங்கள் T1/T2 போட்டிங்கன்னா 22,000 மேலேயும் கீழே கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 103/100 மட்டும் நிற்கும். ஃபார்முலா என்ன? Tn ஈக்குவல் டு AR⁻n-1. ஸோ நம்ம கேட்டிருக்கிறது T4 ஈக்குவல் ஃபஸ்ட்டு ஆஃபர் ஏல போட்ட மாதிரியே போடணும். 22,000 இன்ட்டு ஆறுங்கிறது 103/100 டு த பவர் 4-1ங்கிறது 3 ஆகிடும். ஸோ இப்போ வந்து இந்த 22,000 இந்த 103 × 103 × 103/100 × 100 ஆஃபர் ஏல போட்ட மாதிரியே போடுங்க. இங்கே இந்த 2 0 இதில் ஒரு 0 3 0 உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். இங்கே 22 வந்து 2ஆல் 11 வரும். இங்கே வந்து 10ங்கிறது 5 வரும். ஸோ 100 × 5ன்னு இருக்கும். கீழே மேலே வந்து 103 × 103 × 103ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் அது போட்டிங்கன்னா T4 ஈக்குவல் டு 11 × 103 × 103 × 103/5/100ன்னு இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நீங்கள் மேலே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இது எல்லாத்தையும் இந்த 11 103 எல்லாத்தையுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1,20,19,997 வரும் உங்களுக்கு பை 500. ஓகேவா? இது போட்டிங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்படி வரும் பை 500ன்னு வரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் இதை 500ஆல் இதை டிவைட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் போட்டு பார்த்துக்கோங்க. 500ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு T4ங்கிறது எவ்வளோ வரும்னா 24,039ன்னு வரும். 0.99. ஓகேவா? 0.99 இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து 0.99ங்கிறது உங்களுக்கு வந்து 5ஓட கூட இருக்கிறதுனால நீங்கள் இதை வந்து இங்கே வந்து 40ஆக மாற்றிடலாம். ஸோ 24,040. T4ங்கிறது 24,040. ஸோ ஆஃபர் ஏ என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்? ஆஃபர் ஏங்கிறது வந்து 23,820. ஆஃபர் பிங்கிறது 24,040. ஸோ இதில் எது வந்து உங்களுக்கு இதுவாக இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போது therefore Sivamani's 4th year salary as per offer B is 24,040. இது வந்து 2ன்னு வச்சுக்கோங்க. 1ன்னு வச்சுட்டோம் ஆஃபர் ஏவை. ஸோ ஆஃபர் ஏ பெஸ்ட் எது உங்களுக்கு? ஆஃபர் பியா ஆஃபர் ஏவா எதுன்னு பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரம் 1 and 2ல் நம்மளுக்கு ஆஃபர் பி இஸ் பெட்டர் தென் ஆஃபர் ஏ. ஓகேவா? ஆஃபர் பி இஸ் பெட்டர் தென் ஆஃபர் ஏ. ஆஃபர் பி தான் உங்களுக்கு ஆஃபர் ஏவோட கூட வருது. ஸோ ஆஃபர் பி இஸ் பெட்டர் தென் ஆஃபர் ஏ. ஸோ நீங்கள் இது மாதிரி எழுதணும். therefore Sivamani's 4th year salary as per offer B is 24,040. therefore from 1 and 2 offer B is better than offer A ன்னு எழுதணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ இந்த இதை வந்து நீங்கள் இன்னொரு வாட்டி போட்டு பாருங்கள். இப்போ 2-3 வாட்டி பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா மனசில் பதியும். கஷ்டம் மாதிரி தெரியும். ஆனால் இப்போ 2-3 வாட்டி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ நீங்கள் நிச்சயமாக ஃபுல் மார்க் வாங்குவீங்க. என் வீடியோவை தவறாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.